ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங். இதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் கன்ஃபியூஸ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரீமார்க்கெட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ரீடார்கெட்டா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னே நீங்கள் ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான குறித்து ஏதாச்சும் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ரீமார்க்கெட்னா என்ன, ரீடார்கெட்னா என்னன்னு தெரியாமல் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரீமார்க்கெட்டிங்கும் பண்ணுறதுல, ரீடார்கெட்டிங் பண்ணுறதுல. இது ரெண்டுமே முக்கியம். ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் பண்ணி ஆகணும். நீங்க பண்ணனா உங்க பிசினஸ் க்ரோ பண்ணவே முடியாது. அண்ட் சேம் டைம் நான் எப்பயும் லீட் ஆட் மட்டும் ரன் பண்ணுவேன், எப்பயும் சேல் ஆட் மட்டும் ரன் பண்ணுவேன், நீங்க காஸ்ட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ரீமார்க்கெட்டிங் மூலமா உங்க காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும், ரீடார்கெட்டிங் மூலமா உங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்க பிசினஸ்க்காக நீங்க ரீமார்க்கெட்டிங்கும் பண்ணணும், ரீடார்கெட்டிங் பண்ணணும். இது எக்காரணத்துக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீடார்கெட்டிங் என்னன்னு பார்க்கலாம். ரீடார்கெட்டிங் ஈக்குவல் டு பெய்ட் ஆட்ஸ். அதாவது உங்க பிசினஸ்க்காக நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஆட் ரன் பண்றீங்களா, அப்ப நீங்க கண்டிப்பா ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப்சைட் பேஸ் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்றீங்க. உங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இ காமர்ஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இ காமர்ஸ் ப்ராடக்ட்ல நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க, ஆனா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள நீங்க அகைன் டார்கெட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் ரீடார்கெட்டிங். இது எப்படி நான் பண்றது, நீங்க பிக்சல் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அகைன் ரீடார்கெட்டிங் மெட்டா ஆட்ஸ்ல பண்ண முடியும். அதுவே கூகுள் அட்ஸ் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி, கூகுள் அட்ஸ் யூஸ் பண்ணி அகைன் அவங்க ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா ரீடார்கெட்டிங். இப்போ ஒரு கிளியரா இருக்கும் ரீடார்கெட்டிங் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரீடார்கெட்டிங் ஈக்குவல் டு பெய்ட் ஆட்ஸ். உங்க பிசினஸ்க்காக நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஆட் ரன் பண்ணீங்கன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ற டார்கெட்னா ரீடார்கெட்டிங். நெக்ஸ்ட் ரீமார்க்கெட்டிங். ரீமார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, ரீமார்க்கெட்டிங் ஈக்குவல் டு ஃபாலோ. அதாவது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க வெப்சைட் யூஸ் பண்ணி, உங்ககிட்ட அவன் ஆடை பார்த்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணல, அவன் என்ன பண்றான், ஆட் டு கார்ட் போட்டு போயிட்டான், இல்ல பார்த்தீங்கன்னா செக் அவுட் வரையும் போயிட்டான். சில பேர் பேமெண்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடும். அவங்கள அகைன் நீங்க ஃபாலோ பண்ற அந்த ப்ராசஸ் தான் ரீமார்க்கெட்டிங். அவங்களை அகைன் நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஃபாலோ பண்ணலாம், இமெயில் மூலமா ஃபாலோ பண்ணலாம், ஸோ டெலிகிராம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராசஸை யூஸ் பண்றதுதான் ரீமார்க்கெட்டிங். ஸோ உங்க பிசினஸ்க்காக அவன் உள்ள அவன் செக் அவுட் பேஜ் வந்திருப்பான், இல்ல ஆட் டு கார்ட் போட்டு போயிருப்பான், இல்ல அபண்டன்ட் கார்ட் இருக்கும், அவனோட பேமெண்ட் ஃபெயில்டா இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும்போது நீங்க அகைன் அவங்களை வாட்ஸ்அப் மூலமாவோ இமெயில் மூலமாவோ இல்ல கால் மூலமோ ரீச் அவுட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் ரீமார்க்கெட்டிங். ஸோ இப்போ ரீடார்கெட்னா என்ன தெரிஞ்சிச்சு, ரீமார்க்கெட் என்ன தெரிஞ்சிச்சு. இந்த ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஆக்சுவலா 90% ஆஃப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஆட்லயே உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் நீங்க ஷோ பண்ணிட்டே இருந்தா தான் உங்க ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணியே ஆகணும். அண்ட் சேம் டைம் ரீமார்க்கெட்டிங் பண்ண மட்டும் உங்களோட ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பத்தி அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும், எஜுகேட் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி உங்க பிசினஸ்க்காக நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க ரீடார்கெட்டிங்கும் பண்ணணும், ரீமார்க்கெட்டிங்கும் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ரெண்டும் வேற. ஸோ கரெக்டா அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நானே என்னோட கிளைண்ட் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்றேன் ரீடார்கெட்டிங் பண்ணணும், ரீமார்க்கெட்டிங் பண்ணணும். அவங்க என்ன நினைச்சிட்டு ரெண்டு ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உங்க பிசினஸ்க்காக நீங்க ரீமார்க்கெட்டிங்கோ ரீடார்கெட்டிங் பண்ணும்போது ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட என்டையர் பட்ஜெட்டையும் ஜஸ்ட் ஆட் கேம்பெயின்ல மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணணும் சரி, என்னோட கிளைண்ட்டுக்கும் சரி, நான் ஒர்க் பண்ற எல்லா பிசினஸ் ஓனரும் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட 70% ஆஃப் பட்ஜெட் மட்டும் தான் உங்களோட ஆட்ல இருக்கணும், அதாவது புது ஆட்ல இருக்கணும். மீதி 30% ஆஃப் பட்ஜெட் உங்களோட ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போதான் உங்களோட கன்வர்ஷன் அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ உங்க பிசினஸ்க்காக நீங்க ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா பார்த்தா நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க, அந்த ஆடு கண்டிப்பா நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணணும் அண்ட் ரீமார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் பண்ண மட்டும் தான் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உங்க பிசினஸ்க்காக நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபனல் செட் பண்ணிருக்கலாம். நீங்க ஃபனல் செட் பண்ணாம இருந்தா டைரக்டா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்.
இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.